ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சோயா சங்க்ஸ் கீமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 20 மினிட்ஸ் சோயா சங்க்ஸை ஹாட் வாட்டரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும்ட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் அளவு பட்டை, ஒரு 2 லவங்கம், 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட ரா ஸ்மெல் போய் டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியண்டர் பொடி 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், சால்ட் இந்த ரெசிபிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ, மட்டன் மசாலா 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு மசாலாவோட ரா ஸ்மெல் போன அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சோயா சங்க்ஸும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சோயா சங்க்ஸு மசாலாவோட சேர்ந்து குக் ஆகிறதுக்கு நம்ம இதில் 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் முடிஞ்சு ஓப்பன் பண்ணி எடுத்தால் நம்மளோட சோயா சங்க்ஸ் கீமா நல்லா திக்காக நல்ல கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சோயா சங்க்ஸ் கீமா ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.